வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புகிற மாதிரி தேங்காய் பால் சாதம் செய்யலாம். இந்த தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்காக முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அது காஞ்சதும் அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்காக 5-6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 10 பல்லு பூண்டு, பழுத்த தக்காளியாக 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் சேர்க்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காமலே வெறும் தேங்காய் பால்லையே வேக வச்சு செய்யணும். இப்போ இதை 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா சாஃப்டாகி இருக்கும். ஒரு வாட்டி கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு நல்லா திக்கான தேங்காய் பாலும் 2 கப்பு தண்ணியும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுறேன். இப்போ இது கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 10 நிமிஷம் ஊற வச்சு இருந்த பாஸ்மதி அரிசியை 2 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 80% வெந்துருச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் தூவி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு இதை நல்லா மூடி வச்சு நல்ல லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க. ஒரு அருமையான டேஸ்ட்டில் தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதில் மசாலாலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்கலை. அதே மாதிரி பட்டை கிராம்பெலாம் ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். மதிய நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் வெங்காய பச்சடி செஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.